சோ செமையா இருந்தது. சோ இவர் தான் வந்து ஹெவி மேட்ச். அவர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. கலிபோர்னியால மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டே மேட்ச் பார்த்து இப்போ இன்னும் 2 hours ஃபிளைட். சோ கிளம்பி போகணும். திருப்தியா தல தரிசனம் பார்த்தாச்சு. ஹெவி எவ்ரிபடி ஹாப்பி. மேட்ச் ஜெயிச்சாச்சு. அது மும்பை இந்தியன்ஸ் கூட சம்பவம் பண்ணியாச்சு. ஆரம்பமே அளப்புறதான். ஓகேங்களா, என்ஜாய் த மேட்ச். கப் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கொல்கட்டா போய் கப் அடிச்சுட்டு கப்பை தூக்கிட்டு வரோம். ஆர்சிபிய கதற 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 ஒடுவோம். 28 சம்பவம். நான் வரேன், தைரியமா நான் வரேன். சூப்பரா என்ஜாய் பண்ணேன். எப்படிதான் தெரியும், சென்னை தான் ஜெயிக்கும். மும்பை எல்லா ஃபர்ஸ்ட் மேட்சும் தோக்கும், இன்னைக்கும் தோத்துரும். சென்னை தான் இந்த வாட்டி 6th கப். மும்பை அண்ட் சிஎஸ்கே தான் ஐபிஎல் ரைவல்ரி. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா போலிங் போட்டாங்க. அதனால ஸ்கோர் வந்து கம்மியா வந்தது. I hope Chennai wins. Then why you will leave before the match? I have to go to my house. எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்துச்சு. தோனி ரொம்ப வருஷம் அப்புறம் பாக்குறீங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. தோனிக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க போகணுன்ற சிச்சுவேஷன். எப்படி நல்லா இருந்துச்சு மேட்ச்? பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. தோனியோட ஸ்டம்பிங் தான் ஹைலைட். 43 வயசுல அப்படி ஒரு ஸ்டம்பிங் பண்ணானே எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்கையே எதிர்பார்க்கல. அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. எப்படி மேட்ச் முடிய வந்துட்டீங்க? என்ன எப்படிதான் தெரியும், சென்னை தான் ஜெயிக்கும். மும்பை எல்லா ஃபர்ஸ்ட் மேட்சும் தோக்கும், இன்னைக்கும் தோத்துரும். சென்னை தான் இந்த வாட்டி 6th கப். வார்த்தையிலே இல்ல. செம ஹாப்பி. அவ்வளவுதான் செம ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பி. வந்த போல எல்லாருக்குமே ஒருத்தருக்காக வந்தாங்க. அவரை பாத்துட்டு போதும் எனக்கு. மும்பை வந்து ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. கலில தான் முடிச்சு விட்டாரு. அவரை ஷாட்லயே முடிச்சிட்டாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதெல்லாம் பயங்கரமா பண்ணாரு கலில. 104 விக்கெட் ஸ்பின் பிட்ச்ல தோனியோட ஸ்டம்பிங் பார்த்திருப்பீங்க. மாஸ்டர் மைண்ட் இருக்காரு. அது போதும். பாசா பண்ணியாச்சு. அது மேல ஈசாலா கப் 18 வருஷம் மறுபடியும் ஈசாலா கப்புன்றாங்க. எனக்கு புரியல நீ என்ன எடுக்க போறானுங்க ஈசாலா கப்ல. ஏதோ பண்ணிட்டு போட்ட விடுங்க. எனக்கு அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வேற இப்போ வந்து அடுத்த மேட்ச் பார்த்தா ஆர்சிபி கூட தான் கரெக்ட்டா பாருங்க. மும்பை அஸ்வத் மாரிமுத்து அண்ணன் சொன்னார்ல, பிரதீப் ரங்கனா டிராகன் படத்துல கதற விட்டு. அதே மாதிரி மும்பைய கதற விட்டுருக்கும். ஆர்சிபிய கதற 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 ஒடுவோம். 28 சம்பவம். நான் வரேன், தைரியமா நான் வரேன். எப்படி போச்சு மேட்ச்? செம்ம மேட்ச். ஆக்சுவலா மும்பை அண்ட் சிஎஸ்கே தான் ஐபிஎல் ரைவல்ரி. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா போலிங் போட்டாங்க. அதனால ஸ்கோர் வந்து கம்மியா வந்தது. இன்னும் மும்பைல வந்து பும்ராவும் பாண்டியாவும் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா மேட்ச் போயிருக்கும். குறிப்பா வந்து ரோஹித்தோட விக்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க போனதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. தலை தரிசனம், தலை ஒரு ஸ்டம்பிங். இந்தியன் சிஎஸ்கே போல நல்லா போலிங் பண்ணாங்க. மும்பை போல நல்லா போட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த மேட்ச் நம்ம ஆர்சிபி கிட்ட நல்லா பண்ணணும். நம்ம மேட்ச் ப்ரோ. தலை இருக்கிற வரைக்கும் ஆர்சிபியா இருந்தாலும் சரி, எம்ஐயா இருந்தாலும் சரி, நாங்க தான் சென்னை சூப்பர் கிங் தான். என்ன மேட்சா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே கப்பு வாங்குறது நிச்சயம். மேட்சை விடுங்க. தோனி லாஸ்ட் 2 பால் அந்த ஆனார். ஃபினிஷ். அவர் வரலனா மேட்ச் ஏன்டா காசு கொடுத்து வரணும். ஆமா, ஸ்லோவா தான் இருந்துச்சு மேட்ச். தோனி வந்ததால சிஎஸ்கே வின், தோனி ரன் பால். What Dhoni is playing only for 2 balls. That is okay, but others are playing. That everybody should appreciate this. When Jadeja is playing, everybody shouting Dhoni. What Dhoni is going to come after 40 years? Nothing is going to do. Yes. சென்னை ஜெயிச்சுட்டோம். பாஞ்சி எங்களுக்கு காஞ்சி தான். 5 கப்பு 6வது கப்பு எழுதி வைக்கிறீங்க. சென்னை இதுல 6 கப்பு. மும்பை இந்தியன்ஸ் சாப்பிட்டு பானிபூரி சாப்பிட்டு இங்க பீச்சில் பானிபூரி விற்பாங்க ஆயா. அந்த ஆயா கடைய பேரு சொல்லி சாப்பிட்டு கடை வாங்கி சொல்லி போயிடுங்க. இங்க வரக்கூடாது. சென்னை தான் கெத்து, சென்னை தான் மாசு. தலை வந்தாரு, தலை செஞ்சுட்டு அந்த பாட்டுக்கோசம் தான் நானே வந்தேன். ஸ்டேடியமே செஞ்சிருச்சு. ஆர்த்திக் பாண்டியா என் செல்லக்குட்டி தான் மிஸ் பண்றேன். அவர் இருந்தாருன்னா மும்பை ஒன்னும் தோத்துட்டு இருக்கோம். ஆமா, த்ரில்லிங்கா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. கொஞ்சம் பயமா இருந்தது. பட் வி டிட் இட். சிஎஸ்கே இன்னும் முடியல மேட்ச். தோனி இறங்கி இருக்காரு. என்ன பாட்டு போட்டாங்க? வழக்கம் போல ரப்பர் பந்து பாட்டு போட்டாங்களா? அதடா சரி, ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எழுதி வந்து நல்லா கொடுக்குறோம்.
அது ஃபர்ஸ்ட் மேட்ச். அதான் லப்பர் பாந்து ஸ்டைல சாமி கூட்டுருவோம். அடுத்த மேட்ச்ல இருந்து பாத்துப்போம் அப்படிதான் நினைக்கிறேன். பும்ரா வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கஷ்டம். இதே ரெண்டு பும்ரா இருந்தா கொஞ்சம் இன்னும் டஃபா இருந்திருக்கும். இப்பவே 19 ஓவர் தான் அடிக்கிறாங்க. பாண்டியா இல்ல, அவர் இருந்தா ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்போன்னு தெரிவிதான் வந்து பார்த்தோம். தலைவர் இன்னும் ஒரு 4 ரன் ஒரு 2 பவுண்டரி அடிச்சுதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. டெக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுதான் மேட்ச் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி பரவாயில்ல.